தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள நெடுங்குளம் கிராமத்தில் 80 வயதான பார்வையற்ற மூதாட்டி ராக்கம்மாள் மர்மமான முறையில் தீக்கிரையாகி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் ஆகாத ராக்கம்மாள் தனது தங்கை மகள் மகேஸ்வரியின் பராமரிப்பில் காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி மாலை கோவில் வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த அவர் திடீரென அலறியபடி சத்தம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்றபோது மூதாட்டி உடல் முழுவதும் தீப்பிடித்த நிலையில் எரிந்து கொண்டிருந்தார். உடனே கிராம மக்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். கடுமையாக காயமடைந்த ராக்கம்மாள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் 50% தீக்காயம் ஏற்பட்ட அவரை மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாமல் இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சோழவந்தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பார்வையற்ற மூதாட்டி மீது யாரேனும் பாலியல் தொந்தரவு செய்து தீயிட்டு எரித்து கொலை செய்தார்களா அல்லது வேறு காரணங்களால் தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மண்ணெண்ணெய் ஊற்றி தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் யார் என்பதையும் கண்டறிய காவல்துறையினர் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் சோழவந்தான் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.